1 கொரிந்தியர் 10:2 எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். முதல்ல ஞானஸ்நானம் என்கிற ஒன்றே மோசே காலத்தில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தில் நிறைய ஸ்நானங்கள் உண்டு. ஒரு தீட்டு பட்டுடுச்சுன்னா போய் அவன் ஸ்நானம் பண்ணணும். அதுவும் ஒரு நியாயப்பிரமாண சம்பந்தப்பட்ட ஸ்நானம் தான். இது அந்த உடல் அழுக்கை கழுவுதல் அல்ல, அது ஒரு ரிச்சுவல் பாத்து தான். அது ஒரு சடங்கு ரீதியான ஒரு முழுக்கு தான். நிறைய ஸ்நானங்கள் இருந்தது நியாயப்பிரமாணத்தில். எபிரேயரில் அதை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்நானங்களெல்லாம் 9-10 எபிரேயர். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனபானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல. பலவித ஸ்நானங்கள் நியாயப்பிரமாணத்தில். ஆனால் ஸ்நானம் அல்லது ஞான ஸ்நானம் முதல்ல மோசே காலத்தில் தான் ஆரம்பிச்சு. மோசே காலத்தில் ஜனங்க சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். சமுத்திரன்றது தண்ணீரில் தான் ஞானஸ்நானம் இன்றைக்கும் எடுக்கிறோம். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் மேகத்தினாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். முதல் ஞானஸ்நானம் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்திருக்கு. மேகத்தாலும் இவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஏனென்றால் அவர் மேக சம்பமாக அவர்களோட வந்தார். பகலிலே நிழலுக்காக குளிர்ச்சிக்காக மேக சம்பமாக அவர்களோட வந்தார். மேகத்தினாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அது தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் குறிக்கிறது. தேவனுடைய ஈவுகளை குறிக்குது மேக சம்பம்ன்றது. மேகத்தால் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஒரே நேரத்தில் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது 6 லட்சம் குடும்பங்களும் 32 லட்சம் மக்களும் ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம எபிரேயரில் படித்தது. பலவித ஸ்நானங்கள் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது. தீட்டுப்பட்டுட்டியா போய் ஸ்நானம் பண்ணு, தீட்டுப்பட்டுட்டியா போய் ஸ்நானம் பண்ணு, ஒரு பொருளால் தீட்டுப்பட்டியா போய் ஸ்நானம் பண்ணு, உன்னுடைய உடலிலிருந்து ஏற்பட்ட ஒரு காரியத்தால் தீட்டுப்பட்டியா போய் ஸ்நானம் பண்ணு, யாரோ ஒருத்தன் உன்னை தொட்டதுனால தீட்டுப்பட்டவன் தொட்டதுனால நீ தீட்டு ஆயிட்டியா போய் ஸ்நானம் பண்ணு. இப்படி பலவித ஸ்நானங்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்தன. அதன் பிறகு யோவான் ஸ்நானகன் காலம். அவன் பேரே ஸ்நானகன் தான். அப்போஸ்தலர் 19:4 அவன் பேரே த பேப்டிஸ்ட். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் இப்பொழுது நாம் பெறுகிற ஞானஸ்நானம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 19 இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலும் இயேசுவின் நாமம்னாலும் ஒன்று தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு மத்தேயு கடைசியில் சொன்னார். ஏனென்றால் முதல் ஞானஸ்நானம் மோசேக்குள்ளாக எடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட ஞானஸ்நானங்கள் எல்லாம் பிதாவின் நாமத்தினாலே அவர்கள் எடுத்துக்கொண்ட ஸ்நானங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்நானங்கள். யோவான் கொடுத்ததும் பிதாவின் நாமத்தினாலே என்னை அனுப்பினவர்னு சொல்கிறான். பிதாவின் இயேசுவை நம்புங்கன்னு சொன்னானே ஒழிய இயேசுவின் நாமத்தில், குமாரனின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆனால் குமாரனின் நாமம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று கொடுத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்று கொடுத்தாலும் சரி, குமாரனின் நாமத்தில் நிச்சயமாக ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அதனால தான் இப்பொழுதும் அந்த ஞானஸ்நானம்
மோசே தான் அதை ஆரம்பித்து வச்சது. மோசே மூலம் கர்த்தர் ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கு வரையும் அந்த ஞானஸ்தானம் அது ஒரே ஞானஸ்தானமாக, அது வேறு ஒரு நோக்கத்தோடு வேறு ஒரு வடிவத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? குமாரனுடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா? அவருடைய பிரசன்னத்தால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.